ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஸ்டேட் கவர்மெண்ட் மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கான ஃபண்டமெண்டல் ஆஃப் நர்சிங் சப்ஜெக்டில் இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூ பார்ட் 7 வீடியோ பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், how many hours once should be changed IV solution bags? Answer, every 24 hours once changed IV bottle. Example RL, DNS, இது எல்லாமே 24 hours once வந்து சேஞ்ச் பண்ணணும். Second question, how many days once changed dressing of IV set? Answer, every 3 days once or 72 hours once should be changed IV set dressing. IV set யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸிங் வந்து 72 hours once வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கணும். தேர்ட் கொஸ்டின், how many days once should be changed IV set and cannula? Answer, every 3 to 4 days. இந்த IV cannula வந்து 3 to 4 days once வந்து சேஞ்ச் பண்ணணும். அது பேட்டன்சிலே இருந்தால் கூட அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்த கேனுலா போடணும். ஸோ கேனுலா போடும்போது அதில் டேட்டு அண்ட் டைம்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஸ்டின், வாட் இஸ் இன்ஃபில்ட்ரேஷன்? ஆன்சர், த கத்தீட்டர் இஸ் டிஸ்பிளேஸ்டு ஃப்ளூயிட் லீக்கிங் இன்டு சரௌண்டிங் டிஷ்யூ. நம்ம போடுற இந்த ஐவி கேனுலா கத்தீட்டர் வந்து வெயினில் இல்லாமல் லைட்டாக டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ ஐவி அந்த கேனுலா வழியாக நம்ம செலுத்துகிற ஃப்ளூயிட் வந்து லீக் ஆகி சரௌண்டிங் டிஷ்யூவில் அக்குமுலேட் ஆகிருக்கும். அதனால என்ன ஆகும், சரௌண்டிங் டிஷ்யூவில் அக்குமுலேட் ஆகிருக்கனால அங்கே இன்ஃப்ளமேஷன் இருக்கும், பல்ஜ் இருக்கும், ரெட்டிஸாக இருக்கும், அந்த பிளேஸு வார்ம்த்தாக இருக்கும், டெண்டர்னஸ் தட் மீன்ஸ் பெயின்லாம் இருக்கும். வாட் இஸ் இன்ஃபில்ட்ரேஷன்? த கத்தீட்டர் இஸ் டிஸ்பிளேஸ்ட் ஃப்ளூயிட் லீக்கிங் இன்டு சரௌண்டிங் டிஷ்யூ. Next, fifth question, what are the cardinal sign of infiltration? Answer, fever, inflammation of insertion site, tenderness, increased WBC and purulent discharge. ஓகே, ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், இன்ஃபில்ட்ரேஷன் ஆயிருக்கு, அந்த பிளேஸில் கத்தீட்டர் இல்லாமல் வேறு பிளேஸில் இருந்து சரௌண்டிங் டிஷ்யூவில் ஃப்ளூயிட் நம்ம அட்மினிஸ்டர் பண்ணக்கூடிய ஃப்ளூயிட் அக்குமுலேட் ஆகிருக்குன்னா கண்டிப்பாக இன்ஃப்ளமேஷன் இருக்கும், வீக்காக இருக்கும். ஸோ ஃபீவர் வரும், பெயின் இருக்கும். இப்போ ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தால் தானே அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் ஆகும். ஸோ அங்கே என்ன ஆகும்னா புருலன் டிஸ்சார்ஜ், பஸ் ஃபார்மேஷன் கூட சம்டைம்ஸ் ஆகிருக்கும். ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்குனாவே அப்போ WBC லெவல் என்னவாக இருக்குன்னா இன்க்ரீஸாக இருக்கும். தட்ஸ் ஆல், தீஸ் அண்ட் ஆல் கார்டினல் சைன் ஆஃப் இன்ஃபில்ட்ரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் சிக்ஸ்த் கொஸ்டின், வாட் இஸ் phlebitis? ஆன்சர், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த வெயின். அந்த வெயினே இன்ஃப்ளமேஷன் ஆகுது, இன்ஃபெக்ஷன் அண்ட் இன்ஃப்ளமேஷன் ஆயிருக்கு அப்படின்னா அதோட பேர் தான் வந்து என்னென்னா phlebitis. அதுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின், வாட் ஆர் த கார்டினல் சைன் ஆஃப் phlebitis? சேம், ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தாவே என்ன சொல்லுவாங்க, WBC லெவல் இன்க்ரீஸாக இருக்கும், பெயின் இருக்கும், ரெட்னஸ் இருக்கும், வார்ம்த் இருக்கும். தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட் எய்த் கொஸ்டின், வாட் ஆர் த சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ஆஃப் சர்க்குலேட்டரி ஓவர்லோடு? அப்படின்னா என்ன, நம்ம போடுற ஃப்ளூயிட் வந்து சர்க்குலேட்டரி ஓவர்லோடுனா என்ன, ஃப்ளூயிட் வந்து அதிகமாக அட்மினிஸ்டர் பண்ணியாச்சுன்னா அதுதான் சர்க்குலேட்டரி ஓவர்லோடு, அளவுக்கு அதிகமான ஒரு ஃப்ளூயிடு. ஸோ ஐவி ஃப்ளூயிட்ஸ் அதிகமாக அட்மினிஸ்டர் பண்ணுனா அவங்களுக்கு என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும். ஸோ டிஸ்னியா, அதே சமயத்தில் கிராக்கிள்ஸ் சவுண்ட் இருக்கும். ப்ரீத்திங் பேட்டர்னில் என்ன சவுண்ட் இருக்கும்னா கிராக்கிள்ஸ் சவுண்ட் இருக்கும். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா டிஸ்டண்டட் நெக் வெயினில் வந்து ஒரு டிஸ்டென்ஷன் இருக்கும், பிபி இன்க்ரீஸாக இருக்கும். ஸோ சர்க்குலேட்டரி ஓவர்லோட்னா அவங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து டிஸ்னியாக இருக்கும், கிராக்கிள்ஸ், டிஸ்டண்டட் நெக் வெயின் அண்டு இன்க்ரீஸ்டு பிபி. நைன்த் கொஸ்டின், 1 liter ஆஃப் சோடியம் குளோரைட் ஃப்ளூயிட் கண்டெயின் how much sodium? ஆன்சர், 9 gram. அதாவது 1 லிட்டர் என்எஸில் எவ்வளோ சோடியம் இருக்கும் அப்படின்னா 9 gram இருக்கும். இது வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின், ஆரல் மீன்ஸ் ரிங்கர் லாக்டேட்.
ஆரல் also known as, அந்த ஆரலோட இன்னொரு நேம் என்ன அப்படின்னா ஆன்சர் ஹார்ட்மேன்ஸ் சொல்யூஷன். ஆரல் இஸ் also known as ஹார்ட்மேன்ஸ் சொல்யூஷன். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின், வாட் ஆர் த காம்போசிஷன் ஆஃப் ஆரல்? இப்போ என்எஸ்னா அதில் சோடியம் குளோரைடு இருக்கும். அந்த மாதிரி ஆரலில் என்னென்னலாம் இருக்கும், மிக்ஸ் ஆகிருக்கும் அப்படின்னா ஆரலில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சோடியம் குளோரைடு இருக்கும், பொட்டாசியம் குளோரைடு KCl இருக்கும், கால்சியம் குளோரைடு CaCl இருக்கும், சோடியம் லாக்டேட் இருக்கும். மொத்தம் 4 காம்போனன்ட்ஸ் இருக்கும். சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு, கால்சியம் குளோரைடு, சோடியம் லாக்டேட். நெக்ஸ்ட்டு 12th கொஸ்டின், when and all can use plasma expander? EXPANDER plasma expander. ஆன்சர், எப்போல்லாம் இந்த பிளாஸ்மா எக்ஸ்பேண்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம், எந்த கேஸ்க்கு அப்படின்னா கிளைண்ட் வித் போன்ஸ், ட்ரோமேட்டிக் பேஷண்ட்டுக்கு ப்ளஸ் ஹெமரேஜிக் கிளைண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த பிளாஸ்மா எக்ஸ்பேண்டருக்கு எக்ஸாம்பிள் வந்து அல்புமின், பிளாஸ்மா, டெக்ஸ்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் 13th கொஸ்டின், டு விச் பேஷண்ட் NS இஸ் கான்ட்ராண்டிகேட்டட்? எந்த பேஷண்ட்டுக்கு NS அட்மினிஸ்டர் பண்ணக்கூடாது அப்படின்னா ஆன்சர் chronic heart failure patient. ஓகே. நெக்ஸ்ட் 14th கொஸ்டின், டு விச் பேஷண்ட் ஆரல் இஸ் கான்ட்ராண்டிகேட்டட்? எந்த பேஷண்ட்டுக்கு ஆரல் வந்து கான்ட்ராண்டிகேட்டட் போடக்கூடாது அப்படின்னா ஆன்சர் ரீனல் டிசீஸ் பேஷண்ட். ஓகே. நெக்ஸ்ட் 15th கொஸ்டின், விச் இஸ் த மோஸ்ட் அபுண்டன்ட் கேட்டயான் இன் இன்ட்ராசெல்லுலார் ஃப்ளூயிட்? ஆன்சர் பொட்டாசியம். 16th கொஸ்டின், which is major anion in intracellular fluid? Answer phosphate. இது வந்து பொட்டாசியம் பாஸ்பேட். ஃபஸ்ட்டு சொல்கிறது எப்பயுமே கேட்டயான், ப்ளஸ் சார்ஜுங்கிறது கேட்டயான், மைனஸ் சார்ஜுங்கிறது ஆனையான். ஸோ பொட்டாசியம் பாஸ்பேட் அவங்க வந்து உள்ளூரில் இருக்கக்கூடியவங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே வெளியூர் இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க தான் வந்து ECF, அதாவது எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிடு. அது வந்து யார் அப்படின்னா சோடியம் குளோரைடு. பொட்டாசியம் பாஸ்பேட் வந்து உள்ளூர், சோடியம் குளோரைடு வந்து வெளியூர். இப்படி ஏதோ ஒன்று வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இந்த 4 கொஸ்டினில் ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. விச் இஸ் மேஜர் கேட்டயான் இன் ECF, எக்ஸ்ட்ரா செல்லுலார் ஃப்ளூயிட்? ஆன்சர் சோடியம். 18th கொஸ்டின், விச் இஸ் மேஜர் ஆனையான் இன் ECF? ஆன்சர் குளோரைடு. ஓகே. இந்த 4 கொஸ்டினில் ஒன்று கண்டிப்பாக ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் கேட்டுட்ருக்காங்க. 19th கொஸ்டின், விச் இஸ் யூஸ்ட் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹைப்பர்கலீமியா? ஹைப்பர்கலீமியானா ஃபஸ்ட் என்ன, பொட்டாசியம் லெவல் வந்து இன்க்ரீஸாக இருக்கிறது. ஓகே. அதுக்கு என்ன சொல்யூஷன்? ஆன்சர் இன்சுலின் வித் குளுக்கோஸ். இன்சுலின் வித் குளுக்கோஸ் இதை அட்மினிஸ்டர் பண்ணால் ஹைப்பர்கலீமியாவை ரெடியூஸ் பண்ணலாம். இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி 2-3 எக்ஸாமில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 19th கொஸ்டின், விச் இஸ் யூஸ்ட் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஹைப்பர்கலீமியா? ஆன்சர் இன்சுலின் வித் குளுக்கோஸ். நெக்ஸ்ட்டு 20th கொஸ்டின், நார்மல் சீரம் பொட்டாசியம் லெவல் என்ன? 3.5 to 5.1 மில்லி ஈக்குலிபிரியம் பர் லிட்டர். இதெல்லாம் மக்கப் பண்ணி வச்சுக்கணும். நார்மல் சோடியம் லெவல், நார்மல் பொட்டாசியம் லெவல், நார்மல் கால்சியம் லெவல், அப்புறம் தெரப்பியூட்டிக் வேல்யூ ஆஃப் லித்தியம், தெரப்பியூட்டிக் வேல்யூ ஆஃப் டிஜாக்சின், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நார்மல் பிளட் pH, PCO2 லெவல், பைகார்பனேட் லெவல், இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 21st கொஸ்டின், விச் பேஷண்ட் இஸ் அட் ரிஸ்க் ஃபார் மெட்டபாலிக் அசிடோசிஸ்? மெட்டபாலிக் அசிடோசிஸ் எந்த பேஷண்ட்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா DM பேஷண்ட். ஸோ DM பேஷண்ட் என்ன போவாங்கன்னா டயபெட்டிக் கீட்டோ அசிடோசிஸ், DKAவும் போவாங்க. ஸோ அங்கே அசிடோசிஸ்னு வருது. ஸோ எப்பயுமே மெட்டபாலிக் அசிடோசிஸ்னாவே எந்த பேஷண்ட்டுக்கு ரிஸ்க் அதிகம் சான்சஸ் இருக்குன்னா அன்கண்ட்ரோல்டு DM. ஓகே. 22nd கொஸ்டின், குவான்டிட்டி ஆஃப் சோடியம் குளோரைட் required to make 1 liter of normal saline? 1 liter NS மேக் பண்ணுறதுக்கு எவ்வளோ சோடியம் குளோரைட் தேவை? ஆல்ரெடி we have seen this question. ஆன்சர் 9 கிராம். இதுவும் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க.
23rd question. Example of isotonic solution. Answer 0.9% NaCl. NaCl அப்படின்னா NS தான், நார்மல் சலைன். நெக்ஸ்ட்டு RL. NSும் RL மட்டும்தான் ஐசோட்ரானிக் சொல்யூஷனுக்கு எக்ஸாம்பிள். இதில் 5D வராது. நெக்ஸ்ட்டு 24th கொஸ்டின். எக்ஸாம்பிள் ஃபார் ஹைப்போட்டோனிக் அப்படின்னா D half NS, அதாவது 0.45% of NaCl. 25th கொஸ்டின். எக்ஸாம்பிள் ஆஃப் ஹைப்பர்டோனிக் சொல்யூஷன். ஆன்சர் 3% saline, 3% NaCl, mannitol, colloids. இந்த 3 கொஸ்டினில் ஒன்று எக்ஸாம்பிளில் கேட்பாங்க. ஐசோட்ரானிக், ஹைப்போட்டோனிக், ஹைப்பர்டோனிக்கு எக்ஸாம்பிள்ஸ். 26th question. Oncotic pressure is maintained by plasma protein, that is albumin. 27th question. Normal osmolality of plasma is 270 to 300 milliosmoles per kg water. 28th question. Which organ play a major role in controlling fluid and electrolyte balance? Answer kidney. 29th question. Total urine output per day is? Answer 1500 ml per day or 1.5 liter per day. இல்லைன்னா இந்த கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம். How much ml of water loss through kidney per day? Same answer, 1.5 liter per day. 30th question. Types of edema. First, what is edema? Accumulation of abnormal fluid collection accumulation, that is edema. இப்போ டைப்ஸ்னு பார்க்கும்போது localized edema, generalized edema, angioedema, papilledema. Okay, we can see one by one now. What is localized edema? Trauma injury due to accident. இப்போ ஏதாவது ஒரு traumatic injury, accident, அதனால ஒரு ஃப்ளூயிட் கலெக்ஷன் ஆச்சுன்னா அதுக்கு பேர் லோக்கலைஸ்ட் எடிமா. இதுவே ஜென்ரலைஸ்ட் எடிமா அப்படின்னா நம்ம ஃப்ளூயிட் வந்து அட்மினிஸ்டர் பண்ணுறோம். ஸோ எக்ஸஸ் ஃப்ளூயிட் வேல்யூம், ஃப்ளூயிட் ஓவர்லோட், எக்ஸஸ் ஃப்ளூயிட் வேல்யூம், அதனால வரக்கூடியது ஜென்ரலைஸ்ட் எடிமா. நெக்ஸ்ட் வி கேன் சி ஆன்ஜியோ எடிமா, அதாவது பெயின்லெஸ் ஸ்வெல்லிங் அண்டர் த ஸ்கின் டியூ டு எனி அலர்ஜி, ட்ரக்ஸ் ஆர் வீனோம். அதாவது இந்த ஆன்ஜியோ எடிமானா ஸ்கின்னுக்கு அடியில் ஒரு எடிமேட்டஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இதனால பெயின் எதுவும் இருக்காது. இந்த மாதிரி வரக்கூடியது எதனால வரலான்னா ஏதாவது அலர்ஜிக்னால வரலாம், இல்லைன்னா ஏதாவது ட்ரக்ஸ்னாலேயோ ஏதாவது வீனோம்னாலேயும் வரலாம். பாய்சன்ஸ், அதாவது பாய்சன்ஸ் சப்ஸ்டன்ஸ்னால வரலாம். நெக்ஸ்ட்டு வி கேன் சி பாப்பிலெடிமா. அப்படின்னா என்னென்னா ஆப்டிக் டிஸ்க் ஸ்வெல்லிங் காஸ்டு பை இன்க்ரீஸ்டு ஐசிபி, அதாவது இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்து, அந்த இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் அதிகமாக இருந்தாவே ஆப்டிக் டிஸ்க்கு, கண்ணில் இருக்கக்கூடிய ஆப்டிக் டிஸ்கில் ஸ்வெல்லிங் வரும். அது மாதிரி வந்துச்சுன்னா அதோட நேம் தான் வந்து பாப்பிலெடிமா. நெக்ஸ்ட்டு 36th கொஸ்டின். இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. இசிஜி சேஞ்சஸ் ஃபார் ஹைப்பர்கலீமியா. இப்போ பொட்டாசியம் லெவல் ஒரு பேஷண்ட்க்கு அதிகமாக இருக்குன்னா அவங்களுக்கு இசிஜி சேஞ்சஸ் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னா ஆன்சர் ஃப்ளாட் பி வேவ், வைடன் கியூஆர்எஸ் காம்ப்ளெக்ஸ், ப்ரொலாங்டு பிஆர் இன்டர்வல், பீக் டி வேவ். ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு 37th கொஸ்டின். இஃப் பொட்டாசியம் லெவல் இஸ் கிரிட்டிக்கலி ஹை, வாட் டு டூ? பொட்டாசியம் லெவல் ரொம்ப ஹையாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? இமீடியட்டாக பேஷண்ட்டை டயாலிசிஸ் பண்ண சொல்லணும். ப்ரிப்பேர் த ஆன்சர், ப்ரிப்பேர் த கிளைண்ட் ஃபார் டயாலிசிஸ். நெக்ஸ்ட்டு 38th கொஸ்டின். இது எல்லாருமே தெரிஞ்சிருக்க வேண்டியது. பொட்டாசியம் இஸ் நெவர் அட்மினிஸ்டர்ட் பை ஐவி புஷ், ஐஎம் ஆர் சப்கியூட்டேனியஸ் ரூட். பொட்டாசியத்தை வந்து எப்பயுமே வந்து ஐவியாவோ ஐஎம்ஆவோ சப்கியூட்டேனியஸாவோ கொடுக்கக்கூடாது. எப்பயுமே பொட்டாசியம், ஐவி பொட்டாசியம் இஸ் ஆல்வேஸ் டைல்யூட்டட் அண்ட் அட்மினிஸ்டர்ட் யூஸிங் அண்ட் இன்ஃபியூஷன் டிவைஸ். பொட்டாசியம் எடுத்து எப்பயுமே டைல்யூட் பண்ணி அதை இன்ஃபியூஷன் பம்பு, சிரிஞ்ச் பம்பு, இந்த இன்ஃபியூஷன் பம்ப் மூலிமா தான் அட்மினிஸ்டர் பண்ணணும் பேஷண்ட்டுக்கு. நெக்ஸ்ட்டு 39th கொஸ்டின்.
ஹைப்போகலிமியா இஸ் ரிசல்ட்டிங் இன் வீக்னஸ் அண்டு பேரலைசிஸ். பொட்டாசியம் லெவல் வந்து பாடியில் ரெடியூஸ் ஆகிருக்குன்னா அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா அவங்க வீக்னஸாக இருப்பாங்க, அட் த சேம் டைம் பேரலைட்டிக்காக இருக்கும். 40th question. Chotok sign is an indication of hypocalcemia. Okay. ஹைப்போகால்சிமியா பேஷண்ட்டுக்கு 2 சைன் வரும். இது வந்து கண்டிப்பாக கேட்க சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா இதோட பிக்சர் இமேஜ் போட்டு கூட கேட்பாங்க. சோட்டோக் சைன் ஒன்று, இன்னொன்று வந்து ட்ரோசிவ் சைன். ட்ரோசிவ் சைன்னா பிபி கஃப் வந்து இன்ஃப்ளேட் பண்ணி ஒரு 1 to 4 மினிட்ஸ்க்கு பிறகு பார்க்கும்போது அந்த ஹேண்ட் வந்து ஒரு ஸ்பேசமாக இருக்கும். தட் இஸ் ட்ரோசிவ் சைன். 41 question. Tapping over the facial nerve causes twitching of the facial muscle. It is known as answer Chotok's sign. Friends, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.